வணக்கம் ராஜேஸ்வரி. மேட்டூர் அணை உபரி நீரை கொண்டு வந்து 100 ஏரிகளில் நிரப்பும் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழு சார்பில் நேற்றைய தினம் மேச்சேரி எம் காளிப்பட்டி பகுதியில் பிரம்மாண்டமாக நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சேலம் மாவட்டம் அரியம்பட்டி அரசு பள்ளி ஆசிரியராக உள்ள சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு அதிமுக சார்ந்த பணிகளை மேற்கொண்டு வந்ததாக புகார் எழுந்தது. அரசியல் கட்சி சார்ந்த விவசாய சங்கத்தில் பொறுப்பாளராக இருப்பதால் கட்சி சார்ந்த பணிகளை மேற்கொண்டு வந்ததாக புகார் வந்தது. புகாரின் விசாரணையில் கட்சி சார்ந்த விவசாய சங்கத்தில் இருப்பது தெரிய வந்ததால் தற்பொழுது ஆசிரியர் சீதாராமன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் கட்சி சார்ந்த பணிகளை மேற்கொண்டு வந்ததாக தொடர்ந்து சீதாராமன் மீது புகார்கள் வந்துள்ளது. அதிமுக சார்ந்த பணிகளையும் மேற்கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. அரசு பள்ளி ஆசிரியராக உள்ள சீதாராமன் பள்ளிக்கு வந்தாலும் அதாவது அரசியல் சார்ந்த பணிகளை மேற்கொண்டு வந்ததாகவும் மாணவ மாணவிகளுக்கு பாடம் நடத்தாமல் தொடர்ந்து தனது தொலைபேசியில் கட்சி சார்ந்த நிகழ்வுகளை பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதே நேரத்தில் அந்த பகுதியில் அதாவது மடிக்கணினியை கொண்டு கட்சி சார்ந்த பணிகளை மேற்கொண்டு வந்ததாகவும் புகார் எழுந்தது. தொடர்ந்து இந்த ஆசிரியர் மீது பல்வேறு புகார்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. இந்த புகாரானது சேலம் தாரமங்கலம் பகுதியில் உள்ள கல்வி அலுவலரிடம் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து தற்பொழுது இந்த விசாரணையில் காவிரி மேலாண்மை குழுவில் உறுப்பினராக செயல்பட்டதாக சீதாராமனை ஒத்துக்கொண்டார். இதனால் தற்பொழுது அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து இதற்கான நகலையும் அவரிடம் கொடுக்க உள்ளனர். அதாவது அதிமுக சார்ந்த நிகழ்ச்சியில் அரசு பள்ளி ஆசிரியர் கலந்து கொண்டு பணிகளை மேற்கொண்டதால் தற்பொழுது அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி.